இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த விழாவிற்காக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வருகை தந்திருக்கிறார். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய அந்த புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்க இருக்கிறார். தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்து வந்த நிலையில காலம் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிதாக மாநில தலைவரை தேர்வு செய்வதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல், அதாவது விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில நயினார் நாகேந்திரன் அவர் ஒருவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த கட்சி சார்பில் வேறு யாருமே தாக்கல் செய்யாத காரணத்தால் அன்அப்போஸ்டாக, அதாவது போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் நேற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. இது எந்த இடத்தில் என்றால் வானகரம், சென்னையில் இருக்கக்கூடிய வானகரம் ஸ்ரீவாரு திருமண மண்டபம். வழக்கமாக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறக்கூடிய மண்டபம் இது. அதிமுகவுடைய பொதுக்குழு என்றாலே இந்த மண்டபத்தில் தான் நடைபெறும். அந்த மண்டபத்தில் இந்த புதிதாக தலைவர் பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் வரவேற்பு பதாகைகளும் அதே போல முகப்புகளும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு பாஜகவினுடைய பல முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை வந்திருக்கின்றார். அதே போல நயினார் நாகேந்திரன் வந்துவிட்டார். தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் உள்ளே மண்டபத்திற்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து சுமார் 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சுமார் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். வந்திருப்பவர்களுக்கு இரவு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பும் சில இடங்களில் போடப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த இடத்தை பொறுத்தவரையிலே நாம் சில காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்தபோது அவரது ஆதரவாளர்கள், வழக்கமாக மாநில தலைவர் வந்தால் யார் சென்று வரவேற்பார்களோ அவர்கள் பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை. புது ஆதரவாளர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தலைமை மாறி இருக்கக்கூடிய காரணத்தால் நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவரது மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அவரோடு பழக்கம் கொண்டவர்கள் என அவர்கள் சென்று வரவேற்றார்கள். வழக்கமாக அண்ணாமலையை வரவேற்பதற்காக சில நிர்வாகிகள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு ஓரமாக சோகமாக அமர்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட ஆட்கள், அவர் தொடர்புடைய அவருடைய நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பலரும் புதிதாக வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பல புதிய நிர்வாகிகள் ஆங்காங்கே வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இது தொடர்ச்சியாக இது தலைமை மாறக்கூடிய நிலையில இந்த மாற்றங்களும் நிகழும் என்று கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசிக் கொள்கிறார்கள். KT ராகவன் உள்ளிட்ட இதுவரை ஆக்டிவ் பாலிடிக்ஸிலே சமீப ஆண்டுகளிலிருந்து ஒதுங்கி இருந்த புதியவர்களும் வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.